இந்த கிளாஸில் லேம் டக் செஷன் பற்றி பார்ப்போம். ஏர்லியராக நம்ம பார்லிமெண்ட் லெசனில் லேம் டக் செஷனை பற்றி ப்ரீஃபாக பார்த்துருப்போம். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வித் சம் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். இப்போது இந்த லேம் டக் செஷன் எப்போ நடக்கும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2025 லோக்சபாவுடைய டென்யூர் முடியுது. அதில் எக்ஸ் பார்ட்டின்றவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த லோக்சபாவில் எக்ஸ் பார்ட்டி, ஒய் பார்ட்டி, ஜெட் பார்ட்டி அண்ட் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸும் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். சின்ஸ் 2025 டென்யூர் முடிகிறதுனால அண்ட் கான்ஸ்டிடியூஷனுமே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எலெக்ஷனை சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுபடி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒய் பார்ட்டி மெஜாரிட்டி வின் பண்ணுறாங்க. இது ஒரு கேஸாகவும், இன்னொரு கேஸில் எந்த பார்ட்டியும் மெஜாரிட்டி வின் பண்ணலை அண்ட் இங்கே பிரசிடெண்ட் கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காக அழைப்பு விடுக்கிறாங்க. டில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அந்த டைம் பீரியட் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது கம்மிங் டு தி லேம் டக் செஷன். ஸோ 2025 அந்த எக்ஸ் பார்ட்டியோட கவர்மெண்ட் முடியுது அண்ட் இப்போது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் புதுசாக ஃபார்ம் ஆகிற, ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் 1 எடுத்துக்கலாம். ஒய் பார்ட்டி மெஜாரிட்டி வின் பண்ணுறாங்க. அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. டில் அந்த நியூலி எலெக்டட் எம்பிஸ் பதவி பிரமாணம் பண்ணுற வரைக்கும் நடக்கிற செஷனை தான் நம்ம லேம் டக் செஷன்னு சொல்லுவோம். ஏன் அங்கே லேம் டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரீவியஸாக இருந்த லோக்சபா டேர்மில் இருந்த மெம்பர்ஸால் திரும்ப பார்லிமெண்ட்டை ரீச் அவுட் பண்ண முடியாததுனால அவங்க அட்டென்ட் பண்ணுற செஷனை லேம் டக் செஷன்னு சொல்லுவோம். யூ மைட் ஹாவ் அ டவுட், எப்படி அவுட் ஆனவங்களை திரும்ப செஷனில் இன்வால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. எலெக்ஷன் நடைபெற காலத்தில் இருந்து புதுசாக எலெக்ட் ஆகி வரக்கூடிய எம்பிஸ் அந்த டைம் பீரியடில் லெஜிஸ்லேஷன் ப்ராசஸ் ஃப்ரீயாகவோ இல்லை வேக்கண்ட்டாகவோ இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் கவர்னன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகணும். இந்த கவர்னன்ஸ்ன்னு பார்க்கும்போது மேஜர் டிசிஷன்லாம் டீல் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ புதுசாக எலெக்ட் ஆகி வர எம்பிஸ் பதவி பிரமாணம் பண்ணும்போது பழைய எம்பிஸ் அங்கே இருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த பழைய எம்பிஸால் திரும்ப பார்லிமெண்ட்டில் என்டர் ஆக முடியாததுனால இவங்களை நம்ம லேம் டக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸாம்பிளில் எக்ஸ் பார்ட்டி, ஜெட் பார்ட்டி, இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் இவங்க 3 பேருமே எலெக்ஷனில் வின் பண்ணலன்னு கேஸ் எடுத்துக்கிட்டோன்னாக்கா இவங்க எல்லாருமே லேம் டக்ஸாக இருப்பாங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் லேம் டக் செஷன். ஹோப் இட் ஹெல்ப்ட் யூ. எனி டவுட், கமெண்ட் இட் டவுன். Thank you.